உங்கள் சந்ததியில் ஆணும் பெண்ணும் இருந்தால் ஒரு ஆணுக்கு இரு பெண்களுக்குரியது போன்ற பாகம் உண்டென்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். உங்கள் சந்ததிகளாகிய அவர்கள் ஆணன்றி பெண்ணாகவே இருந்து அவர்கள் இருவராகவும் அல்லது இருவருக்கு அதிகமாகவும் இருந்தால், எத்தனை பேர்கள் இருந்த போதிலும் அவர் இறந்தவர் விட்டு சென்ற சொத்தில் 2/3 சமமாக அடைவார்கள். ஒரே பெண்ணாக இருந்தால் அவளுக்கு இறந்தவர் விட்டு சென்ற பொருளில் பாதி உண்டு. உங்களில் இறந்தவருக்கு சந்ததியும் இருந்து தாய் தந்தையும் இருந்தால், தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் இறந்தவர் விட்டு சென்ற சொத்தில் 1/6 பாகம் உண்டு. இறந்தவருக்கு வாரிசு இல்லாமல் இருந்து தாய் தந்தைகளே வாரிசுக்காரர்களானால் தாய்க்கு 1/3 பாகம்தான். மற்ற 2 பாகமும் தந்தையை சாரும். இத்தகைய நிலைமையில் இறந்தவருக்கு பல சகோதரர்கள் இருந்தால் தாய்க்கு 1/6 தான், மீதமுள்ளது தந்தையை சாரும். ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் தாய்க்கு 1/3 உண்டு. இவை அனைத்தும் வசியத் எனும் மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே மீதமுள்ள சொத்தில் பங்கு பிரிக்க வேண்டும். உங்கள் தந்தைகளோ அல்லது உங்கள் சந்ததிகளோ இவர்களில் உங்களுக்கு பலனளிப்பதில் நெருங்கியவர்கள் யாரென்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகவே இவை அல்லாஹ்வினால் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளன. நிச்சயமாக அல்லாஹ் மிக அறிந்தவனும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். ஆகையால் அவன் விதித்தபடி பங்கிட்டுக் கொள்ளுங்கள்.